மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 182வது தொகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம் அரியப்பம்பாளையம் பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஏ செல்வராஜ் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சசி பிரபு ஆகியோரது முன்னிலையிலும் மலர் தூவி ஆரவாரமாக கழக நிர்வாகிகள் வரவேற்றனர். புரட்சி தமிழருக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தும் அதிமுகவின் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 30 லட்சம் மதிப்பிலான நிறைவடைந்த வளர்ச்சி திட்ட பணிகளை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பாளைப்பள்ளி, மதனக்குப்பம், வரட்டனப்பள்ளி ஆகிய கிராமங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 3 புதிய பல்நோக்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டன. தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மேற்கு ஒன்றியம் அம்மன்குப்பம் கிராமத்தில் புதிய பேருந்து நெருக்கோடை திறப்பு விழா நடைபெற்றது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிழற்கூடையினை சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் அதிமுக தேர்தல் அறிக்கை அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களுக்கு அவர் வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம், ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் வீரமணி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழக அதிமுக பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையிலும் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் OMR ரவி ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாக பொறுப்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பூங்கா மற்றும் மருந்தகத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கங்கை கொண்டான் பேரூராட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்காவும், 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தக கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டன. இதற்கான விழாவில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று திறந்து வைத்தார். அதிமுக கவுன்சிலர் மாலா சதீஷ்குமார் மற்றும் பேரூர் கழக செயலாளர் மனோகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே ஆனைவாரி கிராமத்தில் அதிமுக தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட புதிய கலையரங்கு கட்டடம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கழக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவனின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கலையரங்கு கட்டிடத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. தற்போது பணிகள் நிறைவுற்ற நிலையில் ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ராஜா சுவாமிநாதனின் ஏற்பாட்டில் இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் புதிய கலையரங்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் பங்கேற்ற அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். மாநகர கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட கழக பொருளாளர் அப்பு என்ற வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், மாவட்ட பாசறை செயலாளர் VR மணிவண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிங்கராயபுரம் ஊராட்சியில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அடங்கிய பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் அதிமுக தேர்தல் அறிக்கை அடங்கிய பிரசுரங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் கழக நிர்வாகிகள் மற்றும் வாக முகவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாத்தூர் MMDA எம்ஜிஆர் சிலை 2வது மெயின் ரோடு பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாதவரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கண்ணதாசன், வட்ட செயலாளர் மாத்தூர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றியம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சூலக்கல் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சரும் பொள்ளாச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் தலைமை தாங்கி அங்குள்ள கிரிக்கெட் அணிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் திமுகவிடமிருந்து சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் பனையூர் தலைவரின் எண்ணங்கள் கனவுகள் ஈடேறாது எனவும் விமர்சித்தார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 கிராமங்களில் புதிதாக பயணியர் நிழற்குடையும் 2 கிராமங்களில் நாடக மேடையும் அமைக்கப்பட்டது. இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், தகவல் தொழில்நுட்ப விருதுநகர் மண்டல தலைவர் கோபி, மாநில விவசாய பிரிவு இணை செயலாளர் மதுகுப்பட்டி சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருமங்கலம் ஊராட்சியில் ஒன்றிய பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் குன்னத்தூர் அம்மா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமை வகித்து தேர்தல் நேரத்தில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சி ஓரடியம் புலத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 17,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டி முடிக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் உமா கார்த்திகேயன், மாவட்ட கலை இலக்கிய பிரிவு செயலாளர் பகுருதீன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம்செட்டி அள்ளி மற்றும் பாலப்பன அள்ளி ஆகிய கிராமங்களில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் துவக்கி வைத்தார். எம்செட்டி அள்ளி கிராமத்தில் 9,11,000 ரூபாய் மதிப்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் அமைக்கும் பணிக்கும், பாலப்பன அள்ளி கிராமத்தில் சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலைக்கடை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜையானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 43,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். கத்தேரி ஊராட்சி மற்றும் புல்லக்காக்கவுண்டம்பட்டி அக்ரகாரம் ஊராட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 43,30,000 மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன், சேலம் புறநகர் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் AP சிவகுமாரன் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுகவினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். ஆர்கேபேட்டை ஒன்றிய கழக செயலாளர் நாகப்பூண்டி கோகுமார் ஏற்பாட்டில் பைவலசா ஊராட்சியைச் சேர்ந்த திமுக கிளை கழக செயலாளர் எஸ் சரவணன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ அரி வரவேற்று வாழ்த்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சி மணவாளன் நகரில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி.வி. ரமணா கலந்து கொண்டு கடையாக சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் மகத்தான சாதனைகள் திட்டங்களை குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தும் பிரச்சாரம் மேற்கொண்டார். மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் எஸ். ஞானகுமார் ஏற்பாட்டில் மாவட்ட துணை செயலாளர் எல். செந்தில்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KPM எழிலரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி 189வது மேற்கு வட்ட கழக பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையிலும் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் V. குமார் முன்னிலையிலும் நடைபெற்றது. வட்ட கழக செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய மாவட்ட செயலாளர் KP கந்தன் பாக பொறுப்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்களின் நீண்டகால போராட்டத்திற்கு பின்பு வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவதற்காக அகழியை தூர்வாரும் பணிகள் நடந்து வரும் நிலையில் அது தரமற்ற முறையில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நேரில் ஆய்வு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், குறைந்த அளவில் 50 லட்சம் ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்ட பெயரளவிற்கு மட்டுமே இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தூர்வாரும் பணியை நிறுத்திவிட்டு முழுமையாக நிதி ஒதுக்கி முறையாக வனவிலங்குகள் கிராம பகுதிக்கு வராதவாறு அகழி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 50 லட்சம் ஒதுக்கியிருந்தா இந்த வேலையை சரியா பண்றதுக்கு போதாது. எவ்வளவு நிதி வேணுமோ அந்த அளவுக்கு நிதியை ஒதுக்கி இன்னும் ஆழமும் அகலமும் உள்ள அளவுக்கு இந்த அகழியை வெட்டி யானைகள் மக்கள் வசிக்கக்கூடிய ஊருக்குள்ள வராத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக அதே மாதிரி மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்போதெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த 4 ஆண்டு காலம் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். இப்போ ஓரளவு குறைவான நிதி தான் ஒதுக்கியிருக்காங்க. எனவே முழுமையாக அந்த பணியை முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்குது. எனவே அரசாங்கம் முழுமையாக எவ்வளவு நிதி தேவையோ அந்த அளவுக்கு நிதியை ஒதுக்கி இந்த 27 கிலோமீட்டரையும் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி ட்ரென்ச்சை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குன்றத சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கையாக, நீண்ட நாள் கோரிக்கையாக அரசாங்கத்திற்கும் வனத்துறைக்கும் வைக்க நான். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெற்ற மாபெரும் மாரத்தான் போட்டியை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான KT பச்சைமாள் தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர் கலந்து கொண்ட 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு தனது சொந்த செலவில் முன்னாள் அமைச்சர் KT பச்சைமாள் பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கீழ்நல்லாத்தூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான B.V. ரமணா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை B.V. ரமணா கேட்டறிந்தார். சாலை வசதி, பழுதடைந்த மின் கம்பங்களை மாற்றுதல், புதிய மின்மாற்றியை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் வலியுறுத்திய நிலையில் கழக ஆட்சி அமைந்ததும் சரி செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார். அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் G. உமாபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் நகரில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் குறித்த விளக்கவுரை பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நகர கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான P. சோமசுந்தரம் பங்கேற்ற அதிமுகவின் மகத்தான தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு செய்தும் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் படும் இன்னல்களையும் எடுத்து கூறினார். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் ப. கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் திமுக அரசின் அலங்கோல ஆட்சியை விலக்கிடும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுக்கரை கார்த்திகேயன், மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன், ஒன்றிய கவுன்சிலர் யோக சுந்தரி மாசி ஆகியோர் ஏற்பாட்டில் இக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், தலைமை கழக பேச்சாளர் காவேரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது.